வணக்கம் மக்களே, வடலாண்டு நாஸ்டல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது நம்மளுடைய எபிசோட் 416 நினைக்கிறேன். அதாவது இடையில நம்ம ரியல் மேட்ரிட் கேமோட விளையாடி ஒரு அப்படியே டோப்பமின் ஹிட்ல அப்படியே எல்லாம் பயங்கரமா மேல மேல போயிட்டு இருந்த ஒரு நேரத்துல நம்ம ஆள் வேற ஒரு மார்க்கர் எடுத்து வாயில வைக்கிறாரு. மார்க்கரை மூந்து பாக்குறதே ஒரு போதைங்கிறது மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதையே ஒரு இதுவா தான் பாக்குறாங்க. பட் அந்த போதைகள்லாம் இறங்கி திடீர்னு ஒரு கடந்த 2-3 நாட்களா ரியல் மேட்ரிட் அது பண்றாங்க, இது பண்றாங்க, பூஜை பண்றாங்க, புரஸ்காரம் பண்றாங்க, ஸ்டேடியம் ரூஃபை மூட போறாங்க, அப்படியெல்லாம் செய்திகள் அப்படியே அந்த டோப்பமீன்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே டே ஆமாண்டா இதுதான்டா ரியாலிட்டின்னு அடிக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிற நானும் என் கூட இன்னைக்கு பரத்தும் ஒரே அப்படியே ஹைப்ல இருக்கிற மஞ்சுநாத்தும் ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்த பிரென்ஃபர்ட் கேமோட ப்ரிவியூ பண்றதுக்கு நான் நம்ம ரியல் மேட்ரிட் ரிவ்யூலே சொல்லியிருப்பேன், அடுத்த ஒரு 4 நாளைக்கு கொண்டாடுங்க, ஏன்னா அடுத்த மறுபடியும் வீக்கெண்ட்ல இந்த பசங்க பிரீமியர் லீக் வந்துடுவாங்க. பிரீமியர் லீக்ல வந்துட்டாங்கன்னா மற்ற டீம் எப்படி ஆடும் நமக்கு தெரியும், முக்கியமா நம்ம எப்படி ஆடுவோம் நமக்கு தெரியும். அந்த கேமோட ப்ரிவியூ தான் பண்ண போறோம் இன்னைக்கு. தேங்க்ஸ் a lot for joining me, பரத் and மஞ்சுநாத். And of course, வணக்கம். thanks a lot for everyone வணக்கம். commenting. வணக்கம் வணக்கம். நான் பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு எழுதி வச்சுட்டு இருந்த ஸ்பீச்சை படிச்சுக்கிட்டே இருக்கேன் கண்டினியூஸா. நான் வணக்கம் சொல்றதை கூட பார்க்காம. பட் எஸ், வணக்கம் வணக்கம் அண்ட் தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் த சப்போர்ட் கைஸ். போன எபிசோடுக்கு நாங்க எப்படி எதை பத்தி பேசணும்னு நினைச்சோமோ அது உங்களுடைய ரெசனேட் ஆச்சு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் த சப்போர்ட். கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் எஸ், வித் தட் லெட்ஸ் கெட் இன்டு தி எபிசோட். ஸோ எனக்கு இறங்கிடுச்சுப்பா. எனக்கு அந்த டோப்பமின்லாம் இறங்கி ஒரு மாதிரி இப்போ லைட்டா அந்த பயம் அந்த லெவல் குறைஞ்சு குறைஞ்சு பயம் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஏறிக்கிட்டே இருக்கு. அடுத்த வெட்னஸ்டேக்குள்ள நான் டோட்டலி அப்படியே வேர்த்து விறுவிறுத்து தான் உட்காந்துருப்பேன் நினைக்கிறேன். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் இருக்கு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது பரத்? எனக்கு எப்படின்னா, இன்னும் அந்த என்ன சொல்லுவோம், அட்ரினலின் ரஷ் இருக்கும்ல, அது 2 நாளா இருந்தது. வெட்னஸ்டே, தேர்ஸ்டே. பட் இன்னைக்குதான் கொஞ்சம் வீக்கெண்ட் வைப்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டா கம்மியாயி திரும்ப நீங்க சொல்ற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெடியா பயமாயிட்டே வந்துட்டு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு காலையில இருந்து எக்ஸல் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு, மீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, கடந்த 3 வாட்டி அப்பனன்ஸ் எல்லாம் இதே மாதிரி 2 or 3 கோல் அட்வான்டேஜ்ல தான் இருந்தாங்க. ஆனா ரியல் மேட்ரிட் எப்படியோ they'll come back into the கேம்னு வச்சுக்கோங்களேன் செகண்ட் லெக்ல. சோ ஒரே வயித்த கலக்குது. பாப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு அடுத்த வாரம் வெட்னஸ்டே. இது நம்ம ஒரு டிஃபீட்டஸ்டா அது ஆக்சுவலா பேசல. அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியும். அது என்ன மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷன், அதுவும் பெர்னபோல போய் ஆடுறோம்னா அது என்ன மாதிரியான ஒரு விஷயம் நம்ம பார்த்திருக்கோம். நம்ம சிச்சுவேஷன்ல இருந்த டீம் நம்மளோட பெட்டரா இருந்த டீம் கூட எப்படி அங்க போய் மாறி இருக்குன்னு பிளிப் கூட பார்த்திருக்கோம். அந்த ரியாலிட்டி இப்பதான் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். மஞ்சு, அந்த இதெல்லாம் பாத்தியா? என்னது இந்த மாதிரி 4 பேர் சேர்ந்து பெலிங்கம், எம்பாப்பே, வினி, அப்புறம் வால்வெர்டே எல்லாம் பேசினாங்க. ஒரு மூவி போட போறாங்க, இமோஷனலா பேசுறாங்க, மேல இது பண்றாங்கன்னு. ஒரு சமயம் நம்ம எல்லாம் இவ்வளவு நம்மளுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்களான்னு ஒரு யோசிக்க தோணுதுல ஒரு சில நேரத்துல. இல்ல எனக்கு நான் பழைய 1:30 மணி மேட்ச்னு நினைச்சிட்டு அப்படியே ஒர்க் பண்ணிட்டே இருந்து தூங்கிட்டேன். பாக்குறேன் செகண்ட்ல போயிட்டு இருக்குது. ஏன்னா 55 நல்ல வேலை டிரால இருக்கு. எனக்கு டிராவே பெரிய விஷயமா இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு பிர்லோ கோல். சரி, இனிமேல் பிர்லோ கோல் சொல்லணும், ரைஸ் கோல் ஆனா கோல் அடிச்சுட்டா அப்படியே சரி, அப்படியே எப்படியோ ஒண்ணு இதுன்னு. ஆனா பட் அவங்க செகண்ட் ஹாஃப்ல எதுவுமே பண்ணல. ஒரு த்ரெட்டோ எதுவுமே நான் பார்க்கல. நம்மளும் ஒரு சாலிடா தான் இருந்தோம். 2வது கோல் போட்டோன்னையுமே ஒண்ணு சரி ஓகே, ஏதோ நடக்குது, ஏதோ நடந்துருச்சுப்பா, கபி கபி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. 3வது கோல் போட்டோன்னையுமே அப்படியே தலைக்கு ஏறிடுச்சு. எல்லாம் யாரா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இருந்துச்சு. நீ என்னத்த பெரிய ஆளு, நீங்க எங்கால அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம லூயிஸ் கெல்லி உள்ள போட்டு ஒரு நட்மெக் பண்ணிட்டு இருந்தாருல டீ பாக்ஸ்ல, அந்த மெரினோ பாஸ் அதெல்லாம் பார்த்தோன்னே லைக் இட்ஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஸ்போக்கன். ஸோ பயங்கரமான ஒரு இது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஸோ இது அந்த டீம் கேமோட அந்த ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் ஒரு ஒரு விஷயம் செட் ஆயிருச்சு அப்படின்னம்னா they cannot do anything. எதுவுமே பண்ண முடியல. பெலிங்கம்ல தலை சொல்லிடுறா, இட் வாஸ் வைஸ் வெர்சாவா இருந்துச்சு. அது அந்த பையன் இங்க அடிச்சுட்டு போனதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப பயம் வச்சு தலைக்கு ஏறிதான் சுத்திட்டு இருக்கேன். இன்னும் அப்படித்தான் இருக்கேன். அப்கோர்ஸ் நம்ம ரியல் மேட்ரிட் கூட தோக்க மாட்டான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இந்த ஃபுட்பால் பேச்சு இருக்காருல்ல அரவிந்த், அவர் சொன்ன மாதிரி அரவிந்த் நம்பாலியா?
சாரி, ஒரு ஃபுட்பால் பேச்சுல ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேர் என்ன, கௌதமா? லிவர்பூல் கௌதம். 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 exactly. அவரு வந்துட்டு என்ன பண்ணாரு, இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு, இவனுக்கு வந்து டிஃபென்ஸ் பண்ண மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம அதை ஏதாவது எக்ஸ்பிளைட் பண்ண முடியுமான்னு பாக்கணும். இல்ல போய் ஒரு பஸ் போட்டோம்னா நம்ம தாங்க மாட்டோம்னு பஸ் எனக்கு எல்லாம் தோணுது. போட்டோம்னா முடிஞ்சு மேட்ச். பஸ் எல்லாம் அடிச்சு போட்டோம்னா தள்ளிட்டு தாங்க மாட்டோம். போயிடுவானுங்க. நம்மளே ப்ளே பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து இது பண்ண முடியும். அதான் நான் ரிவ்யூல பாப்போம் என்ன சொன்னதான். இப்ப இப்பயே எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டோம்னா ப்ரிவியூ எபிசோட கண்டென்ட் இருக்காது. அமைதி. இப்ப நம்மளுடைய ஆமா, மெயின் ப்ளே டாஸ்க் பண்ண இப்ப முடியும். வந்து பிரென்ட்ஃபோர்டு. ஆனா நான் வந்து பயங்கரமா இருக்குங்க. என்கிட்ட வந்து இப்ப சிகார் இல்ல, ஆன்சிலாட்டி முன்னால வந்து நான் இது ஒரு சிகாரா நடிச்சு வாயில வச்சுக்கிறேன். கரெக்டா சிவப்பு இதமா இருக்கிற கிடைச்சிருக்குது. அந்த கொஞ்ச மோட்ல தான் நேரத்துக்கு. இருக்கேன். வி ஹாவ் அ கிரேட் ரெக்கார்ட். ரொம்ப நாளா வந்து பாவப்பட்டு சீசனே ஒண்ணுமில்லாம போகணுன்றதுக்கு இந்த வின்னே வந்து ஒரு மிகப்பெரிய இது ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. அண்ட் தென் பிரீமியர் லீக்ல வந்து என்னாலும் பரவாயில்ல அப்படிங்கிற, ஏன்னா பிரீமியர் லீக் எப்படி நம்ம ஜெயிக்க போறதுங்கிறது இல்ல, நம்ம கீழேயும் போக போறது இல்ல, அப்படியே தட்டு மாதிரி ஒரு இதுல போயிருவாங்க ரெட்டி. அதை பத்தி பயம் இல்ல. இதை ஜெயிச்சோமா, இதை பயங்கரமா என்ஜாய் பண்றோம். இது அடுத்த அடுத்த என்ன சொல்றது, அவனை அடுத்த மேட்ச் நம்ம அவனை ரீல் மேட்ச் கம்பேக் பண்ற வரைக்கும் என்ஜாய் பண்ணுவோம். கம்பேக் பண்ணாம அடுத்த லெவல் கீழே போயிட்டோம்னு அவ்வளவுதான். அப்பாரு சூளைமேடு மோகன் யாருன்னு அப்படிங்கிறது அந்த பாப்போம் தான் இருக்கு. பாப்போம். எஸ், பட் அப்கோர்ஸ் நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து அடுத்த இமீடியட் ஒரு எதிர்க்க வேண்டிய ஒரு அணினா அது வந்து நமக்கு வந்து பிரென்ட்ஃபோர்ட் தான். இன்னொரு லண்டன் கிளப், ஒரு மினி லண்டன் டாவி தான் இதுவுமே. ரீசெண்டா வந்து நம்மளுக்கு வந்து பிரென்ட்ஃபோர்ட் சொன்னாலே எனக்கு முதல் ஞாபகம் வர விஷயம் வந்துட்டு அந்த கேரி நெவிலும் கேரகரும் வந்துட்டு அவங்க நம்மள 2-0 3-0 அடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு குதிப்பானுங்க ரெண்டு பேரும். அந்த மேட்ச்ல வந்து புள்ளி பண்ணாங்க நம்மள போட்டு. பட் அதுக்கப்புறத்துல இது நம்ம இம்ப்ரூவ் ஆயிட்டோம், அவங்களும் இம்ப்ரூவ் ஆனாங்க. அதுக்கப்புறம் பல மேட்ச்கள் நடந்திருக்கு. ஆனா பிரென்ட்ஃபோர்ட் இந்த சீசன் பார்த்தோம்னா ஆக்சுவலா வந்து அவங்க வந்து சூப்பரா பண்ணிருக்காங்கன்னு சொல்ல முடியாது, மொக்கையா பண்ணிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களோட இது என்னமோ இருக்கும், அந்த 10th அரௌண்ட் 10th to 12th பொசிஷன்ல சுத்தி அந்த மாதிரி இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. தே ஆர் ஆன் த டேபிள் 31 கேம்ஸ்ல 42 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க வித் 12 வின்ஸ் அண்ட் 13 லாசஸ். அண்ட் அதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு இதுவா இருக்கும். பரத், பிரென்ட்ஃபோர்ட்னு சொன்னா ஃபர்ஸ்ட் உனக்கு வந்து மைண்ட்ல வருது என்ன? அவங்களுடைய த்ரெட்னு பார்த்தா இப்போதைக்கு என்ன? ஏன்னா டிஃபென்சிவ்லி விட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க அஃபென்சிவ்லி தான் ஸ்ட்ராங். உன்னுடைய தாட்ஸ் பிரென்ட்ஃபோர்ட் பத்தி? எஸ், பிரெம்ஃபோர்ட் வந்து இந்த சீசன் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தாமஸ் பிராங்கே சொல்லியிருப்பாரு, லைக் இட் ஹஸ் பீன் லைக் அ சப்பார் சீசன்ட்டு. ஏன்னா போன தடவை ஐ திங்க் தே ஃபினிஷ்ட் இன் த டாப் ஆஃப் த டேபிள். பட் இந்த தடவை அவரு லைக் ஒரு யூரோப்பியன் ஸ்பாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் பிரென்ஃபோர்ட் வந்து இந்த சீசன் வந்து ரொம்ப வாட் யூ சே, அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்காக அவங்க ஃபேன்ஸே, நான் நிறைய இந்த லைக் ஜஸ்ட் ப்ரீவியூக்கு முன்னால் நிறைய இந்த ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃபேன்ஸ்லேயே நிறைய அவங்களே லைக் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களே திட்டிக்கிறாங்க. என்னடா நம்ம வழக்கம் போல ஒரு நல்ல ஃபைட் கொடுப்போமே டீம்ஸுக்கெல்லாம், ஆனா இந்த தடவை நம்ம ஒண்ணுமே கொடுக்கறது இல்லையே. இப்போ பாத்தீங்கன்னா பீங் அ லண்டன் கிளப், நான் ஒரு ஸ்டாட் படிச்சேன் ஜஸ்ட் பிஃபோர் கமிங் டு த பாட்காஸ்ட். என்னன்னா பிரென்ட்ஃபோர்ட் லைக் இந்த லண்டன் லார்பிஸ் சோ ஃபார் திஸ் சீசன் தேவ் ஒன்லி ஒன் மேட்ச். ஸோ ஒரு 6 லண்டன் கிளப் இருக்குதுன்னா உங்க 6 கிளப்போடையும் ஒரே ஒரு மேட்ச் இன்க்ளூடிங் ஹோம் அண்ட் அவே ஒரே ஒரு தடவை தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இன் 1 out of 11 games they have just won one. ஸோ நாட் ஜஸ்ட் இன் லண்டன் டார்பி பட் அவே நீங்க நீங்க ஆஸ் அ அவே டீமாவும் எடுத்து பாத்தீங்கன்னா their record has been very bad this season. Like when I think they've conceded almost the first. ரெண்டு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. ரெண்டு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் எல்லா மேட்ச் 7 லாஸ் அவேல, லண்டன் டெர்பி அவேல. ஆமா, அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா எல்லா அவே மேட்ச்லயும் தேர் மினிமம் அட்லீஸ்ட் கன்சீடிங் 2 goals. ஸோ டிஃபென்சிவ் ரெக்கார்ட்லயும் they have a very 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 bad ரெக்கார்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம ஒரு ஆர்சனல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தோம்னா இது வழக்கம் போல ஒரு வாக் இந்த பார்க் மாதிரி, சும்மா ஒரு காலையில வாக்கிங் போற மாதிரி ஒரு மேட்ச்னு வச்சுக்கோங்களேன். பட் அட் தி சேம் டைம் ஏன் நம்ம ஹோம்ல விளையாடுறோம் தெரியும், அதுக்கு ஏன் ஏன் பட் அட் தி சேம் டைம் ஒண்ணு நாம வச்சுக்கோம்னா எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா பிரென்ட்ஃபோர்ட் ஹேவ் டன் வெரி வெல் அகேன்ஸ்ட் அஸ் அட் ஹோம். நீங்க 2022-2023 சீசன் அந்த ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஒரு அந்த ஒரு கோல் இருந்தது. அப்ப ஐ திங்க் எவ்ரி ஒன் வாஸ் லைக் எப்படி இந்த கோல் கொடுத்தாங்க பிரென்ட்ஃபோர்டுக்குன்ட்டு, when he is in a offside position. ஐவன் டோனி அப்ப ஸ்கோர் பண்ணோம். ஸோ இப்போதைக்கு பிரென்ட்ஃபோர்ட் அந்த லெவல்ல இருந்தாலும் they still have some threatening players like Visa, Muembu, and we know sometimes at home நம்ம நிறைய பேர் they have been praising Arsenal இந்த சீசன். ஓகே பிரமாதமா பண்றாங்க,
கண்டிப்பா இந்த சீசன்ல ஏதாச்சும் நல்லதா நடத்தணும். பட் சிலப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹோம் ஃபார்ம்ல நம்ம நிறைய கோட்டை விட்டுருக்கிறோம். கரெக்ட். மெயின்லி இந்த அந்த லெத்தார்ஜி வின்னபிள் கேம்ஸ்ல. ரொம்ப ஒரு மாதிரி வந்து ரொம்ப ஒரு மாதிரி நெக்கலா ஆடுறது. ஆமா, லைக் என்னன்னா தமிழ்ல சொல்லுவோம்ல, அசால்ட்டா ஆடுறான்ப்பா இவன், ஒண்ணுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறான் ஃபிக்சரை. காம்ப்ளசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மேனேஜர் கேட்பாரு காம்ப்ளசன்ட். அது பெத்து ஆடுறது. இப்படி பல So, தூய அதான். தமிழ் வார்த்தைகளால So, again, we டிஸ்கிரைப் have to பண்ணலாம் அந்த think மாதிரியான ஒரு beep. விஷயத்த. பீப் போடலன்னா நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். நோ நோ இப்பதான் ஒரு வீடியோ, நல்ல வீடியோ போட்டு ஒரு 1000 பேர் பார்த்து கொஞ்சம் ரெப்புடேஷன் வந்துட்டு இருக்கு. வேணாம் இந்த நேரத்துல. Okay, okay, fine. எஸ் பரத்யா. So, அதான் லைக் அகெயின் ஐ திங்க் பிரென்ஃபோர்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க த்ரெட்டனிங்கா தான் இருப்பாங்க. பட் அகெயின் நம்ம ஸ்டாட்ஸ் சே டிஃப்ரெண்ட் ஸ்டாட்ஸ். ஏன்னா எவ்ரி ஸ்டாட் வந்து ஆர்சனலுக்கு ஃபேவரா இருக்குது. இன்னொரு நான் ஒன்று ஸ்டாட் சொல்றேன். ஆர்சனல் அன்பீட்டன் இன் 15 லண்டன் கேம்ஸ், 15 லண்டன் ஃபிக்சர்ஸ். ஸோ எனி லண்டன் அப்போனண்டோட தேர் அன்பீட்டன் இன் ஆல்மோஸ்ட் 15 கேம்ஸ். அண்ட் இந்த லாஸ்ட் 25 கேம்ஸ் ஒரே ஒரு கேம்ல தான் நம்ம தொட்டிருக்கிறோம் லண்டன் டர்பீஸ்ல. ஸோ எல்லாமே நமக்கு ஃபேவரா இருக்குது. பட் இந்த 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 மாதிரி ஒரு சமயத்துல தான் எல்லாமே நம்ம ஃபேவரா இருக்கும்போது அப்பதான் ஏதோ ஒரு சொதப்பெல்லாம் ஒண்ணு வரும். ஆமா, ஆர்சனலுக்கு அதான் நம்ம பார்த்திருக்கிறோம் அது ஹிஸ்டாரிக்கலா. அந்த ஒரு ஃபேவரட் மீம்ஸ் போடுவாங்கல்ல, ஒரு சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறப்ப கம்பு எடுத்து கம்பு எடுத்து அவனே சைக்கிள் ஸ்மோக்ல ஓடுற மாதிரி. அந்த மாதிரி தான் வந்து கண்டிப்பா நடக்குது. கரெக்ட் கரெக்ட். பட் மஞ்சுநாத், இப்ப பரத் சொன்ன மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் ஒரு மெயினான விஷயம்னா பிரென்ஃபோர்ட்னு பார்த்தோன்னா அவங்க டிஃபென்ஸை விட அவங்க அட்டாக் தான் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்டான அட்டாக். எஸ்பெஷலி வீசா எம்புவமேன்னு 2 பேர் இருக்குது. ஸோ இவங்க 2 பேரோட ஃபேஸ் பண்றது, எஸ்பெஷலி நம்ம கிட்ட கேப்ரியல் இல்லாதப்போ அண்ட் நம்மளுக்கு திருப்பி மறுபடியும் மிட் வீக்ல கேம் விளையாடணுங்கிறப்போ ரொட்டேஷன்ங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டரா வருது. கரெக்டா? நம்ம வந்து இப்போ டிம்பர் வந்து அந்த மேட்ச் நம்ம மெட்ரிட் மேட்ச்ல விளையாடுறப்போ வந்து டிம்பர் ரொம்ப நேரம் ஆடிட்டு படுத்துட்டான். சலீபா கண்டினியூஸா விளையாடிட்டு இருக்கான். நம்மளுக்கு லூயிஸ் கெல்லி தேவை. கெலஃபியோரியுமே வந்து நம்மளுக்கு வந்து இப்பதான் ரிட்டர்ன் வரான்னு வேற சொல்றாங்க. ஸோ இந்த 2 பேர், அந்த மிட்ஃபீல்ட், அந்த அட்டாக் 2 பேரோட த்ரெட்டை எப்படி பாக்குற, எப்படி குவான்டிஃபை பண்ணலாம்? இல்ல, என்னோடதே சலீபா கண்டிப்பா விளையாடுவாப்ல. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. டிம்பர் தான் தெரியல, கொஞ்சம் டவுட் தாங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ரொம்ப காலை பிடிச்சிட்டு இருக்காப்புல. அடுத்த மேட்ச் கண்டிப்பா தேவைப்படுவாங்க. அப்படிங்கிறப்போ லைக் மேபி வி கேன் கிவ் அ சான்ஸ். பென் ஒயிட் அண்ட் சலீபா ஒரு காம்பினேஷன் உள்ள ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறது என்னோட இது. ஏன்னா ஹீஸ் கொஞ்சம் ரஸ்டிங்ல இருக்கா. அதனால பென் ஒயிட் அண்ட் சலீபா உள்ள ட்ரை பண்ணிட்டு லெஃப்ட் பேக்ல வந்து கீன் டேனி லுக்கிங் குட். ஸோ டிஃபென்சிவா இருக்காங்களா? நான் மறந்துட்டேன். டியர்னி அவங்க எல்லாம் இருக்காங்க. ஜின்செங்கோ இருக்கான். டேனி எல்லாம் போட்டாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஸ்கில்லி அண்ட் தென் இவன் எல்லாத்தையும் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது பண்ணாங்கன்னா கொஞ்சம் இது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த டைம் பால் நம்ம தான் பொசிஷன் நம்ம தான் வச்சிருப்போம். அந்த பாலை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் எனக்கு பயம். தவிர அவங்க சைட்ல வந்துட்டு மேபி ஏதாவது சம்டைம் லைக் ஒரு லூசுத்தனமா ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஒரு லாங் பாஸோ இல்ல ஏதாவது பெனால்ட்டியோ வந்துச்சுன்னா மட்டும்தான் ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர அதர் தென் த மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஐ திங்க் வி ஆர் கோயிங் டு கீப் த பால் அண்ட் வெதர் வி ஆர் கோயிங் டு கிரியேட், வெதர் வி ஆர் கோயிங் டு ஸ்கோர் அப்படிங்கறதா என்னோட மேஜர் கன்சர்னே இருக்கு. பிரீமியர் லீக்ல தானே எல்லா டீமும் நம்மளுக்கு அமுக்கி படுத்துறாங்களே நம்மளுக்கு அகைன்ஸ்டா. அதை பிரேக் என்ன அப்படியே வந்து ஒரு 5 பேரை கொஞ்சம் கிரௌட் பண்ணி பேக்ல வச்சாங்கன்னா நம்ம என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஓடைக்காடும் ஓடுறான், தவறான், பறக்கிறான், ஒன்னும் வரமாட்டேங்குது அப்படிங்குது. ஐ திங்க் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து இதுதான். ஸோ பேக்ல வந்து பென் ஒயிட் அண்ட் சலீபா, தென் டேர்னி அட் த லெஃப்ட் பேக், ரைட் பேக் மேபி பார்ட்டி ஆர் சம்படி வச்சு மேனேஜ் பண்ணா. ஐயா வேணாம்யா, ரைட் பேக் பார்ட்டினா நான் இப்பயே சொல்லி நான் மேட்சே பார்க்க மாட்டேன். நான் வேணாம், விட்டுறலாம். எனக்கு புரியுது அவன் தான் ஒரே ஆப்ஷன். பட் இருந்தாலும் அந்த ஆப்ஷன் எனக்கு பார்க்க தேவையில்லை, வேணாங்கிறேன் நான். அப்படி ஆடவே தேவையில்லைங்கிறேன் நான், விட்டுறலாம் மேட்ச்ங்கிறேன் நான். புதுசா சீசன் ஓரளவுக்கு இதாயிடுச்சு. சரி 3 man டிஃபென்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணாருன்னா அர்டேட்டா நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாம் போகலாம் தெரியல. பட் யா அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். டோமியாஸ் வந்து இப்பதான் வந்து புதைச்சிருந்தது, இப்பதான் கையை தூக்கிட்டு வெளியே வர்றாரு. அப்படியே வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காரு. இனிமேதான் அவர் வந்து நிக்க பழகணும்.
தவழ நடக்க பழகணும், பழக்கம். நிக்க பழகணும், நடக்க பழகணும், அப்புறம் தான் ஓட முடியும். ஸோ இப்போதைக்கு தோமியாசு வந்து நம்ம இது எதிர்பார்க்கிற நிலைமையிலே இல்லை. பட் ஆனா பிரென்ஃபர்ட்னு பார்த்தோம்னா மெயினா அவங்களுடைய சைட்ல வந்து அவங்க த்ரெட் வந்து இவங்க இந்த இந்த 2 பேர் தான். கிறிஸ்டியன் நோக்காடா அவர்தான். இல்ல வீசா எம்புவமோ அவங்களுக்கு டாம்ஸ்கார்ட் அங்க தானே ஆடுறான். அவனுமே ஆக்சுவலா நல்லா விளையாடுவான். டாம்ஸ்கார்ட் வந்து நல்ல பிளே ஆமா, ஆர்கெஸ்ட்ரேட் பண்ற இன்னொரு ஒரு இன்னொரு பிளேயர். பிளேயர் நான் பிரென்ஃபோர்ட்ல ஹைலைட் பண்ணி ஆகணும். சாரி டு இன்டரப்ட். இன்னொரு பிளேயர் நான் பிரென்ஃபோர்ட்ல ஹைலைட் பண்ணி ஆகணும். லூயிஸ் பாட்டர்னு ஒருத்தன். அவன் லெஃப்ட் விங் பேக்கா ஆடிட்டு இருக்கான். இந்த சீசன் சூப்பரா ஆமா. ஆடுறான். ஓகே அவன் ஓகே கேம்ஸ் எல்லாம் பார்த்திருந்தேன். உண்மையிலேயே சூப்பரா லைக் என்ன ஒரு ஃபியூஷனா லெஃப்ட் பேக் விங் பேக் எப்படி ஆடுவானோ சூப்பரா ஆடுறான் அவன். ஸோ அவனும் ஆல்சோ லெஃப்ட் விங் பேக் அவன். நம்ம ஏன்னா மோஸ்ட் லைக்லி பென் ஒயிட் தான் ஆட போறாரு ஆர்டெட்டா. ஆமா ஆமா ஸோ ஆமா. பென் ஒயிட் நீங்க பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி 100% ஃபிட்னஸ்ல இல்ல. ஸோ அந்த ஒரு ஏரியா அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது கண்டிப்பா. யா மேக் சென்ஸ். யா ஸோ அதான் மெயினா வந்து இப்போ சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச 2 த்ரெட்டு, பட் கூட பரத் ஒரு 2 த்ரெட் எக்ஸ்ட்ரா வேற ஆட் பண்ணிருக்காப்ல. டாம்ஸ்கார்ட் அண்ட் ஈவன் சொல்லிட்டு யாரு ஜேம்ஸா பாட்டர் அந்த லெஃப்ட் பேக் ஒருத்தர் இருப்பானே. லூயிஸ் பாட்டர். லெஃப்ட் பேக் ஜேம்ஸ் தானே. வருது மெயின்ல. எஸ் பட் யா இவங்க தான் வந்து மெயினான த்ரெட் அவங்க சைட்ல இருந்து. நம்ம வந்து போறது இந்த கேம்ல வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் நம்ம சைட்ல இருந்து பார்த்தோம்னா ஐ டோன்ட் திங்க் வி ஆர் கோயிங் டு சேஞ்ச் எனிதிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபார்மேஷன். அதுல எதுவும் பண்ண மாட்டோம். என்ன விளையாடிட்டே இருக்கிறதா மறுபடியும் விளையாடுவோம். அது வந்து நம்ம வந்து ஆன் த பால் ஆஃப் த பால் எப்படி மாறுதுங்கிறதா ஒரு விஷயம் இருக்கும். இல்ல இடையில ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல நியூஸ் வேற கிடைச்சிருக்கு. ஹேவர்ட்ஸ் வந்து அவனுடைய ரிகவரி வந்து நல்லா போயிட்டு இருக்கு. அவன் வந்து நல்லா ரிகவர் ஆயிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து இந்த மாதிரி வந்துட்டு சீசன் எண்டுக்குள்ள ஃபீச்சர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு. ஃபீச்சர் ஆனால் நல்லது. ஆனா வந்து அவனையுமே வந்து இப்போ நம்ம வந்து கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். அது வந்து திருப்பி மறுபடியும் ரஷ் பண்ணோம்னா அவன் கொடுக்குற ஒர்க் ரேட்டை யாருமே கொடுக்க மாட்டாங்க டீம்ல. ஸோ அது இன்னொரு பிரச்சனை. புது பிளேயர் வாங்க மாட்டோமா? அதை பத்தி எல்லாம் இப்ப யோசிக்க வேணாம். அவர்ஸ் தான் புது பிளேயர். நம்ம அடுத்த சீசன் ஆரம்பத்தில் ரிலீஸ். அதான் நான் சொல்றேன். ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? இப்போதைக்கு புது பிளேயர் கிடையாது. இவனை இப்ப பொத்தி வளர்த்து வச்சுட்டு மேகலையை நம்ம வந்துட்டு அடுத்த சீசன் ஆரம்பத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இவன் தாண்டா நம்ம புது சைன்னு காட்ட போறோம். அதுதான் நடக்க போகுது. பட் ஆனஸ்ட்லி ரியலி குட் நியூஸ். ஸோ கமிங் பேக் டு த கேம்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங் லைன்-அப்ல பார்த்தோம்னா மெயினா நமக்கு வந்து ராயா தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுல வந்து மாற்றமே கிடையாது. நெட்டோ எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு கேம் பார்க்குற அளவுக்கு எனக்கு தெம்பு கிடையாது எப்பா. அதுதான் சொல்ல முடியும். பட் லெஃப்ட் பேக்ல வந்து ஐ வுட் லைக் டு சி சின்செங்கோ ஸ்டார்ட். அதுதான் வந்து நான் வந்து மெயினா சொல்லுவேன். கியரன்டினி திருப்பி வந்து இப்போ நம்ம வந்து ஆர்டெட்டா டியர்னியை யூஸ் பண்ற விதத்தை பார்த்தாலே ஏதாவது ஒரு 60 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவனை வந்து ஒரு கூட்டிட்டு வந்து ஒரு டிஃபரன்ஸ் மேக்கரா வைக்கிறது. இல்லாட்டி அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மிக்ஸ் ஆஃப் விங்கர் தான் ஆடுறான். ஹை ஆஃப் த பிட்ச் தான் ஆடுறான். வந்தாலுமே அதான் சொல்றேன் நல்லா விளையாடு. ஆனா அவன் கியரன் டியர்னி அவனுக்கு ஒரு இன்ஜுரி ஹிஸ்டரின்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால ஆமா ஐ வாண்ட் டு ப்ரிசர்வ் ஹிம் ஃபார் ரியல் மேட்ரிட். ஸோ நான் வந்து இந்த கேமுக்கு வந்து சின்செங்கோ ஸ்டார்ட் பண்ண கூட ஓகேன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா வந்து நீ சொன்ன மாதிரி பாட்டர் த்ரெட்டுங்கிறான் ஒரு லெஃப்ட் விங் பேக்னா நம்ம ரைட் சைடை ஸ்ட்ராங்காக வச்சுட்டு லெஃப்ட் சைடில் இவனை இன்வெர்ட் பண்ண விட்டுலாம். ஸோ கெலஃபியரி அவைலபிள் சொல்றாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். ப்ராபப்ளி கிவியார் தான் மேட்ச் ப்ராக்டிஸ்க்காக மறுபடியும் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ண வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிவியார், சலீபா அண்ட் பென் ஒயிட் அப்படிதான் ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேக் ஃபோர். மிட்ஃபீல்ட்ல ப்ராபப்ளி ரைஸுக்கு பார்ட்டிக்கு டெஃபினட்டா வந்து ஒரு இது கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். ஒரு ரெஸ்ட் கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட்டிக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு ஜார்ஜினியோ விளையாடுவான். மேபி எனக்கு மிட்ஃபீல்டு இன்னொன்று ஓடகார்ட் ஸ்டார்ட் பண்ணுவான். எனக்கு மூணாவது மிட்ஃபீல்டரா யார் வருதுன்னு தெரியல எனக்கு. ரைஸ் ஆடுவானா எதிர்பார்க்கறீங்களா? ரைஸ் இல்ல, நான் எக்ஸ்பெக்டிங் ஜார்ஜினியோ, பார்ட்டே, எனக்கு தெரிஞ்ச பார்ட்டி ஆட மாட்டான். எனக்கு தெரிஞ்ச பார்ட்டி வந்துட்டு இப்பதான் வந்து மிட்வீக் வந்து அவ்வளவு இன்டென்ஸ் கேம் விளையாடுறதுனால பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ண மாட்டான். மறுபடி பார்ட்டி வந்து எனக்கு பார்ட்டிக்கு பதிலா தான் ஜார்ஜினியோ உள்ள போட்ட வேண்டியதா. ஓ அதுதான் செஞ்சா இல்ல போன மேட்ச்ல கூட. போன வீக்ல அதுதான் செஞ்சான். அதுதான்டா செஞ்சான். கரெக்ட். போன வாரம் மெரினோ மிட்ஃபீல்ட் ஆட விட்டுட்டு மெரினோ, ஜார்ஜினியோ, ஓடகார்டு அண்ட் ஐ திங்க் அப் டாப் வந்துட்டு மார்டினெல்லி, ட்ரொசார்ட் அண்ட் ஸ்டெர்லிங். ஒன் ஏரி வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்ல உள்ள வர மாதிரி, இல்லாட்டி மார்டினெல்லியை ஸ்டார்ட் பண்ணாம ஸ்டெர்லிங் லெஃப்ட்ல போட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன் ஏரியா ஸ்டார்ட் பண்ணுவான் இந்த மேட்சுக்கு. அது ஒரு ஏன்னா மார்டினெல்லி கண்டினியூஸா 2 கேம் விளையாடுறான் இந்த இடத்துல. அவன் நல்லா விளையாடினாலுமே 60 மினிட்ஸ் இவங்களை விளையாட விட்டு அடுத்த 30 மினிட்ஸ் இவங்களை விளையாட விடுற மாதிரி தான் பண்ணுவான்னு நினைக்கிறேன். பட் இதுதான் ஸ்டார்டிங் லைன்-அப். இட் வில் பி அ வீக்கெண்ட் ஸ்டார்டிங் லைன்-அப். பட் இந்த பாயிண்ட் அண்ட் டைம் ஆஃப் த சீசன்ல இது வந்து அப்சல்யூட்லி நெசசரின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இந்த ரொட்டேஷன் வந்து பண்ணியே ஆகணும். ஸோ ஸ்டெர்லிங் ஒரு 60 நிமிஷமாவது பார்க்க வேண்டியிருக்கும். அந்த கண்கொள்ளா காட்சி பார்க்கறதுக்கு எல்லாருமே ஆர்வமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கையில சூடெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாருமே ரெடியா இருங்க. ஸோ சீரியஸ்லி நீங்க ஸ்டெர்லிங் என்ன சொல்லுங்க,
பட் நான் வந்துட்டு எப்படின்னா, நான் ஒரு நல்ல விவரம் தெரிஞ்சு பாக்குறப்போ நல்லா விளையாடுறான்டா, சின்ன பையனா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தது. பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவன் தோ அவன் ஆமாமா. லிவர்பூல்ல இது இப்ப விளையாடினாலுமே, என்ன செல்சியில சொன்னாலுமே விளையாடினாலுமே ஸ்டெர்லிங் கரெக்ட். என்ன சொன்னாலுமே ஸ்டெர்லிங்கிற ஒரு பையன் வந்து சின்ன பையன்ல இருந்து நம்ம பாக்குறப்போ நம்ம ஆஹ், அவனால எப்படி விளையாடி இருக்கான், எப்படி விளையாட முடியுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏய் அதெல்லாம் பார்த்து நீ அந்த இது பாக்குறப்போ ஒரு மெட்ராஸ் பக்கம் பட இது மாதிரி அது பொருளை மாதிரி வச்சு ஸ்டன்ஸ் ஆனஸ்ட்லி அந்த காமிக்கிறப்போ மாதிரி தான் ஜானி, சீரியஸா ஜானி மாதிரி தான் எனக்கு ஜானி அப்படிதான் தோணும். எனக்கு பாக்குறப்போ ஒரு ஒரு பக்கம் நம்ம ஆர்சனல் ஃபேனா பாக்குறப்ப கடுப்பா இருக்கும், என்னடா அவன் நம்மளுக்கு வந்து இப்படி விளையாடுறேன். இன்னொரு பக்கம் பார்த்தா டேய் நம்ம பிரீமியர் லீக் இவ்வளவு வருஷமா ஃபாலோ பண்ணிருக்கோம், இல்ல ஃபாலோ பண்ணது சிட்டி லிவர்பூலுக்கு அப்படி விளையாடின ஒருத்தன், சிட்டிக்கு இப்படி விளையாடின ஒருத்தன், இங்க வந்துட்டு ஏடா பால் காலில் கூட மாட்ட மாட்டேங்குது, உனக்கு 30 வயசு தான் ஆகுது, 30-31 தான் ஆகுது, அவன் நம்ம 34-35 கிடையாது அவன். அந்த இது பாக்குறப்ப வந்து ஒரு மாதிரி டவுன்ஃபால் பாக்குறது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. அது நம்ம உண்மைதான். அது ஒரு ஆனா இதுதான். பட் இளவு நம்ம ஊர்ல தான் உட்காந்து விவேக் சொல்ற மாதிரி எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பட் ஹோப் என்ன அடுத்தது என்னன்னு தெரியல. போற பயபோல லண்டன்ல வேற தான் இருக்க போறேன்னு வேற சொல்றாங்க. மேபி நம்ம கிட்ட இருந்து அடுத்த ஸ்பர்ஸ்க்கு போனா கூட வாய்ப்பு இருக்கு, இல்ல ஒரு வெஸ்ட் ஹாம் இந்த மாதிரி வந்து ஃபுல்லம் இந்த பர்சா மாதிரி ஏதாவது போக முடியும், போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்கள என்ன பண்றாங்கன்னே தெரியல. அது அவங்க இருக்கட்டும், அது நமக்கு அவங்க தேவையில்லாத ஒரு விஷயம். பட் யா, இதுதான் வந்து ஸ்டார்டிங் லைனப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நம்ம த்ரெட்ஸை பத்தி பேசினோம், ஸ்டார்டிங் லைனப்ஸ் பத்தி பேசினோம். லாஸ்ட் பார்ட் ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் பரத். எனக்கு வந்து இட் வில் பி 2-0 ஆர்சனல் எனக்கு தோணுது. ஐ திங்க் நம்ம ரொம்ப கன்சர்வேட்டிவா ஆடுவோம், கீப்பிங் இன் மைண்ட் ஒரு மேஜர் அவே ஃபிக்சர் இருக்குதுன்ட்டு. ஸ்டில் ப்ராபப்லி தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிக்சர் இன் எமிரேட்ஸ் ஹிஸ்டரி, ஆர்சனல்ஸ் எமிரேட்ஸ் ஹிஸ்டரி யா சொல்லலாம். அப்சல்யூட்லி யா. ஸோ யா 2-0. நான் வந்து ஒரு 1-0 தான் சொல்லுவேன். ஒரு மாதிரி ஒரு கோல் போட்டு அப்பா நம்மளுக்கு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கடான்னு சொல்லிட்டு அமுக்கி படுத்துருவோம்னு நினைக்கிறேன். நான் மொத்தமா ரொம்ப எனர்ஜியெல்லாம் எக்ஸர்ட் பண்ணாம நம்ம ஹாஃப்குள்ளேயே சும்மா தட்டிக்கிட்டு பாலை வச்சுக்கிட்டு ஒரு 65% பொசிஷன் வச்சுக்கிட்டு பாலை சும்மா டப்பு டிப்புன்னு தட்டிக்கிட்டு தான் பண்ணுவோம் நினைக்கிறேன். மஞ்சுநாத் நல்ல குறி சொல்லப்பா, ஒரு கரெக்டான ஒரு நல்ல ஒரு ப்ரெடிக்ஷனோட முடிப்போம் இந்த எபிசோட. ப்ரெடிக்ஷனை சொல்லு மஞ்சு. தெரியல, நெட் ஏதோ ப்ரெடிக்ஷன் பிரச்சனை. மஞ்சுநாத், ப்ரெடிக்ஷன் உன் ப்ரெடிக்ஷனோட முடிக்கணும். ப்ரெடிக்ஷனா? ஆமா, ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் 1-0 இல்லாட்டி 1-1. 1-1 ஏன் அப்ப நானே பேசியிருப்பேன்ல கடைசியா சொல்றவன் நல்லா சொல்லணும் தானே உங்ககிட்ட கொடுத்தேன். அது என்ன 1-1? அது நான் சொல்லிருக்க மாட்டேனா? ஆமா 3-0 போட்டுக்க. 1-0 போறோம், அதுக்கு அவ்வளவு மேல இல்லப்பா. 1-0 போறோம்ப்பா. 1-1 வேணா, அதுதான் சொல்றேன் நானு. 3-0 ஓகே. அது நம்ம ரியல் மேட்ரிடோட வேற 3-0 அடிக்க வேண்டியது இருக்கு பாத்துக்க. ஓகே. இது இப்படிதான் முடிக்க முடியும் நினைக்கிறேன் இந்த எபிசோட. தேங்க்ஸ் a lot for joining me பரத் அண்ட் மஞ்சுநாத். அஃப்கோர்ஸ் அடுத்த எபிசோட்ல வந்து நம்ம வந்து பிரென்ஃபோர்டோட ஜெயிச்சுட்டு ஒரு சந்தோஷமான ஒரு நிலையில சந்திப்போம். இப்பயும் சந்தோஷமா தான் இருக்கும். இந்த குறையிற சந்தோஷம் அந்த நேரத்துல பிரென்ஃபோர்டோட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு நம்பிக்கையில அடுத்த எபிசோட சந்திக்கலாம். தேங்க்ஸ் a lot பரத் அண்ட் சிவகுமாருங்கிற பரத் அண்ட் மஞ்சுநாத். Thank you, guys. Thank you very much. Take care guys.